விப்பிங் க்ரீம் இல்லாமல் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீமோட ரெசிபி. உங்கள் கையில் எந்த ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட் வச்சு நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சிம்பிளாக ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம செட் பண்ணி அழகாக எடுத்துடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே இல்லாமல் பண்ணுற இந்த ஹோம்மேட் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வர்த் தான். இது பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கும் எந்த கில்ட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பழப்பழம் வச்சு பண்ண போகிறோம். பழப்பழம் எடுக்கிறப்ப நல்லா பழுத்த பழப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்னாலும் வச்சு இந்த ஐஸ்கிரீம் பண்ணலாம். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பலாப்பழம் நல்லா பழுத்ததை பார்த்து எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இதை நம்ம மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 பலாப்பழத்தை சின்ன பீஸாக எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற பலாப்பழத்தை எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா இதை மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டி வரும். ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா சில் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இனிப்புக்காக மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்ட் இல்லாட்டி நீங்கள் ஜீனி கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் பாலும் கூட சேர்த்து அடிச்சுக்கலாம். ஆனால் நம்ம டேஸ்ட் கொடுக்குறது மில்க் மெய்ட் தான். அதனால் மேக்ஸிமம் கண்டென்ஸ் மில்கே சேர்க்க பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் இனிப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இந்த 3 ஸ்டெப் மட்டும் தான் ப்ராசஸ்க்கு. அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக்கி எடுத்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ உங்ககிட்ட இருக்கிற எந்த மாதிரி பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கில் மட்டும் சேர்க்க வேண்டாம். ஒன்று ஃப்ரீசர் சேஃபான ஏதாச்சும் கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்மளோட டிஃபன் பாக்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு செமி ஐஸ்கிரீம் லெவலில் வேணும்னா நீங்கள் 3 to 4 ஹவர்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே நல்லா திக்காக ஐஸ்கிரீம் அப்படியே அதே கன்சிஸ்டன்சியில் வேணும்னா 6 to 7 ஹவர்ஸ் இல்லாட்டி 8 ஹவர்ஸ். அது உங்களோட ஃப்ரிட்ஜை பொறுத்து இருக்கும், அதோட கூலிங்னஸை பொறுத்து இருக்கும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெட்டி வச்சுருந்த அந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாத்தையுமே அது நம்ம அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றப்போ இந்த சின்ன பீஸ் எல்லாம் கிடைக்கிறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் அது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போது நான் இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு செமி ஐஸ்கிரீம் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்க போகிறேன். அதனால் எனக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தாராளமாக போதும். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு எடுத்தப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இதுவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கூலிங் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் 3 ஹவர்ஸ் தாராளம் உங்கள் ஃப்ரிட்ஜை பொறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, எந்த கில்ட்டும் இல்லாமல் தைரியமாக சாப்பிடலாம். இதை நம்ம இப்போ பலாப்பழத்தில் பண்ண மாதிரி மாம்பழத்தில் பண்ணலாம், வாழைப்பழத்தில் பண்ணலாம். அதே மாதிரி உங்ககிட்ட எந்த ஃப்ரூட் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். அப்போது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.